டேய் ஏன்டா ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்கீங்க? உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றது என் வேலையா போச்சு. எல்லாத்துக்கும் அவன் தானா காரணம். நான் இங்க ஒருத்தி இருக்கும் போதே இன்னொரு பொண்ணோட அவன் ஜாலியா இருக்கான். டேய் அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? எப்பவுமே அந்த பொண்ணை பத்தி தான் பேசுறான். ஏன்னு கேட்டா என்னை விட அந்த பொண்ணு தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்றான். மச்சான் நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. நீ என்ன சொன்னாலும் நீ பண்ணது பச்சை துரோகம்டா. அவ எந்த பொண்ண சொல்றான்னு உனக்கு தெரியுமாடா? எந்த பொண்ணு? அவ எங்க அம்மாவை சொல்றாடா. பொசசிவா இருக்கலாம்டா. அதுக்கு நீ இவ்ளோ பொசசிவாடா இருக்கணும்? என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு பொண்ணு தானேண்ணா. இதோ பாருடி, நீ கூப்பிட்டனாலதான் ஆபீஸ்ல சிக் லீவ்னு போய் சொல்லிட்டு உன்னை பாக்குறதுக்கு வந்திருக்கேன். என்ன சொல்லி காட்டுறியா? இல்லம்மா சொல்றேன். சரி சொல்லு, எங்க போலாம் இப்போ? உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க போலாம். பீச்சுக்கு போலாமா? ஐயோ அடிக்கிற வெயிலுக்கு பீச்சுக்கா? ஓகே. தியேட்டர்? ஐயோ எனக்கு ஆல்ரெடி தலை வலிக்குதுப்பா, என்னால முடியாது. மாலாச்சும் போலாமா? கால் செம்மையா வலிக்குது, என்னால நடக்க முடியாது. இப்போ உனக்கு எங்க தான் போகணும்னு தோணுது? கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க கூட்டு போகணும்னு கூட தெரியல, நீ எல்லாம் என்ன பாய் ஃப்ரெண்ட்? எனக்கு இப்ப எங்க போகணும் நீ கரெக்டா சொல்லிடு, நான் கூட கோவப்படாம பைக்ல ஏறி வரேன். சரி ஓகே. எங்கயாச்சும் லாங் டிரைவ் போலாமா? நோ. ஹோட்டலுக்கு? இல்ல. ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு? நோ. வேற செம்மொழி பூங்கா? கிரவுடா இருக்கும். டவர் பார்க்கு? அவ்வளவு தூரமா? கோயிலுக்கு? நான் சாரி கட்டல. சர்ச்சுக்கு? இன்னொரு நாள் போய்க்கலாம். போட்டிங்க? தண்ணினா பயம். ஸ்னோ கிங்டம்? கோல்டு. கெஃபே? இப்போதைக்கு தோணல. ரெஸ்டோ பார்? மூட் இல்ல. KFC சிக்கன்? டயட்ல இருக்கேன்டா. ஏமா சென்னையில இருக்க எல்லா இடமும் சொல்லிட்டாமா, உனக்கு எங்க போகணும் நீயே சொல்லிடு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. சோ அதனால என்ன வீட்ல கொண்டு போய் விட்டுரு. வீடா? வந்து உட்காரு. டேய் ஏய் என்னடி இப்படி மம்மி மாதிரி வந்திருக்க? சேஃப்டி தான்டா முக்கியம், யாரும் பாத்துற கூடாதுல, அதான். போ போ போ. டேய் எனக்கு தெரிஞ்சவங்க அங்க இருக்காங்க, ஜூஸ்லாம் ஒண்ணு வேணாம், நீ வந்துரு. நம்ம கை பிடிச்சு நடக்கிறது யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா எதுக்கோ என் கூட டிஸ்டன்ஸ்ல நடந்து வா. இன்னைக்கு ஒண்ணு ஏண்டி நானும் உன கால்ல இருந்து பாத்துட்டே இருக்கேன், எதுக்கு எத்தால எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்க? நீ இப்பவே இப்படி பயந்துட்டு இருந்தா நாளைக்கு வரப்போற பிரச்சனை நீ எப்படி ஃபேஸ் பண்ணுவ? லவ் பண்ணா தைரியமா இருக்கணும், இப்படி சின்ன பசங்க மாதிரி பயந்துட்டு இருக்க கூடாது. சரி. ஏய் பின்னாடி தாண்டி எங்க அப்பா நிக்கிறாரு. அவர் மட்டும் நம்மள பார்த்தாருன்னா அவ்வளவுதான். ஏய் பின்னாடி எங்க அப்பா போயிட்டாருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுடி. போயிட்டாரு போயிட்டாரு. எப்பயாவது பைபிள்லாம் தப்பு இல்ல. டேய் கே பாய். சாரிப்பா என் பையன் நினைச்சிட்டேன். போலாமாடா? ஏய் அறிவு இருக்கா உனக்கு? Oh no. Bye. அடிங் ஓட்ரி எதுக்கு ஏத்தாலும் அழுதுகிட்டு. டேய் உங்க வீட்டு கீழே தான்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வாடா. சரிடா.
ஹே எங்கடா இருக்க? நான் இங்க அசாரை பிக்கப் பண்ண வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வீக் என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறக்க முடியும்? நம்மளுடைய ஆனிவர்சரி ஆச்சே. பாரு. ரெடிடா போலாம். போலாம்டா, உக்காரு. என்ன மச்சான் ஹாப்பியா இருக்க போல? ஆமாடா, நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு ஆனிவர்சரி வருதுடா. எனக்கு இப்போவே அவளை பார்க்கணும் போல இருக்கு. ஏய் நில்றா. ஏய் மச்சான் பின்னாடி வாள் வரடா. என்னாச்சு? என்ன ஆச்சா? மெசேஜ் எடுத்து பாரு. மெசேஜா? எவ்வளோ மெசேஜா? ஒரு செகண்ட் எனக்கு ரிப்ளை பண்ணலனா எனக்கு அப்படியே வெறியாய் மண்டலம் பிச்சுக்கிற மாதிரி ஆகும். நான் போயிட்டு உனக்கு மெசேஜ் அனுப்புவேன். ஒரு செகண்ட் எனக்கு ரிப்ளை வரணும். ஹாய். ஹாய். என்ன பண்ற? ஏமா நீ ஆள விடுமா? போடா 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 போடா. டேய் ரிப்ளை பண்ணிட்டு போடா. மச்சான், இவ தான் கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்ரீ. ஹாய்மா. ஹாய்ண்ணா. உங்க ரெண்டு பேரையும் பத்தி இவர் நிறைய சொல்லியிருக்காருண்ணா. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கு. ஒரு நிமிஷம் மச்சான், செம்ம செலெக்ஷன்ரா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி செம்மையாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லடா, உன் கேர்ள் ஃப்ரெண்டு பார்க்கவே அடக்க உடக்கமாக இருக்காங்க. என் ஆளும் தான் இருக்குது பைத்தியக்காரி. டே என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் வெளில கூப்பிட்டாங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஈவினிங்கா? இன்னைக்கு நாங்களாம் படத்துக்கு போகிறோமே, டிக்கெட் வேறு புக் பண்ணியாச்சு. டேய் அதெல்லாம் சிஸ்டர் புரிஞ்சுப்பாங்கடா. என்னடா புரிஞ்சுப்பாங்க? தற்குறீங்களா? பார்த்துனே இருக்கேன், பேசினே போறீங்க. நானே சொன்னான்றதுக்காக தான் உங்க ரெண்டு பேரும் பார்க்க வந்தேன். டேய் நீங்க நினைக்கிற மாதிரி ஹோம்லி கேர்ள் கிடையாதுடா, ரகட் கேர்ள்ரா. டேய் உனக்கு இப்ப யார் முக்கியம் தெரிஞ்சாங்க? ஏன் கூட வரியா இல்ல அவனுங்களோட போறியா? மச்சான், நீங்க மட்டுமே பார்த்து படத்துக்கு போயிட்டு வந்துருங்க. சொல்றா. என்ன மச்சான், நேற்று ஆளோட ஈஸியாக பீச்சில் செம்மையாக என்ஜாய் பண்ண போல. உனக்கு எப்படி தெரியும்? உன் ஆள் தான் ஒரு ஆப் விடாமல் எல்லா ஆப்லையும் ஸ்டோரி போட்டு வச்சிருக்கால. சரியான ஸ்டோரி பைத்தியமாக இருப்பா போல உன் ஆளு. டேய் தேவையில்லாம பேசாத, நான் பாத்துக்கிறேன். நீ மூடிட்டு போன வை. பேபி போலாமா? ஏன்டா ஒரு மாதிரி இருக்கா? உன்கிட்ட நான் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன், நம்ம போற இடம் எல்லாத்தையும் ஸ்டோரியில எடுத்து போடாதன்ட்டு. என்னாச்சு? என்ன ஆச்சா? என் ஃப்ரெண்ட் எல்லாம் கால் பண்ணி சொல்றான். தோபர், நம்ம போற எல்லா இடத்தையும் சோஷியல் மீடியால போடணும்னு அவசியம் இல்லை. நமக்குன்னு கொஞ்சம் பிரைவசி வேணும், புரியுதா? புரியுது. இவன் வேற. என்னடா உன் ஆளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க போல. டேய் உனக்கு எப்பறம் இதெல்லாம் தெரியும்? எங்கேயாச்சும் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கியானே? உன் ஆள் லைவ்ல பாத்துட்டு இருக்கேன்டா. லைவா? ஹாய் ப்ரோ. ஏய் யார் அவன்? ஓ அவனா? அவன் தான்டா என்னோட ஹிடன் கேமராமேன். ஹிடன் கேமராமேனா? ஆமாடா, உனக்கே தெரியாம நம்ம எங்க போனாலும் என் ஸ்டோரிக்கு போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து கொடுக்கறது அவன் தான்டா. அப்போ அன்னைக்கு உன் கடல் கீழே தான் நான் இருந்தேன். கட்டளை கீழே இருந்தியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் என்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மள இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Bye.